பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெள்ளியை பார்க்கிலும் தயே நலம். ஆம், ஐஸ்வர்யம் அதிகமாயிருந்தாலும் அது நம்மை பரலோகத்துக்கு நேராக அது நடத்தாது. ஆம், ஆண்டவர் தாழ்மையுள்ளவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆம், கர்த்தர் அதை தருவார். ஆனால் நமது நோக்கம் அதை மாத்திரம் கொண்டு இருக்கக்கூடாது. பொருள் செல்வங்களை சேகரித்தல், அதை நமக்காக அது அனுபவித்து அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆம், நமக்கு போதுமென்ற மனம் போதும். கர்த்தர் நமக்கு எதை தருகிறாரோ அதில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியாக பிள்ளையாண்டானையும் நடத்த வேண்டும். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளுடைய வார்த்தைகளோ அது தாறுமாறாக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும் என்று சொல்லி பிள்ளைகளை சரியாக கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து ஞானிகளுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ஞானிகளுடைய போதகத்தை இதயத்தில் வைக்க வேண்டும். அதனால் வருகிறதான நன்மைகளை குறித்து இங்கே 17வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை. அதில் ஆலோசனை உண்டு, ஞானம் உண்டு. ஆம், கர்த்தருடைய வழிநடத்துதல் உண்டு. அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 23வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆகாரத்தை குறித்து குறிப்பிடுகிற குறித்து பார்க்கிறோம். ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். போஜன பிரியனாக இருக்கக்கூடாது. அதனால் வருகின்றதான ஆபத்து உண்டு. தானியேல் என்று சொல்லப்படுதான ஒரு பரிசுத்தவானுடைய ஆகாரத்திலே அவன் எப்படி கவனம் செலுத்தினான் என்பதை தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ராஜ சாப்பாடு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தானியேல் ஞானத்தோடு அந்த ஆகாரத்தை எனக்கு பருப்பு வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் போதும் என்று சொல்லி அங்கே கேட்டு அதை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், மண் கண்ணுடைய ஆகாரத்தை புசிக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமையை உண்டாவதாக. அதனால் வருகிறதான காரியங்கள், அதே போல் நமது ஆகார வகைகளிலே நாம் புசிக்கின்ற காரியங்களிலே மதுபானத்தை தவிர்க்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே, குடிகாரனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் வந்துவிடும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மதுபானம் செய்யும் பொழுது அது நமது உடலை பாதிக்கிறது. அதில் உள்ள ஆல்கஹால் கல்லீரலை பாதிக்கிறது, ஜீரண உறுப்புகளை பாதிக்கிறது, அதோடு கூட சிறு மூளையையும் அது பாதிக்கிறது என்று சொல்லி மருத்துவத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அது பாத்திரத்தில் இருக்கும்போது பளபளப்பாய் தோன்றும், ஆனால் அதனுடைய விளைவு அது பாம்பை போல கடிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. மதுபானங்களுக்கு, அந்த வகையான போதைகளை உண்டாக்கும் காரியங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருக்கிறது. தொடர்ந்து 24வது அதிகாரத்தில் எப்படி வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிறார். வீடு என்பது இங்கே சாதாரணமாக நம்ம உலகத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அது நமக்கு நித்திய வீடு நமக்கு உண்டு. பரலோகத்தில் அது தேவநாயகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
அதை சுதந்திரிக்கும்படியாக ஞானிகளுடைய பொன்மொழிகளை நாம் கேட்க வேண்டும். ஞானிகளுடைய புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், ஞானத்தையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஞானத்தின் மூலமாக இதான ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, மகிமையை ஆண்டவர்தாமி தேவன் தாமி நமக்கு கட்டளையிடுவாராக. உன்ன தேவன் நம்மோடு நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.